பொதுவாக நம்மக்கிட்ட எந்த ஆண்டில் இருக்கோங்கிற ஒரு கேள்வி வந்ததுன்னா அந்த ஆண்டை குறிப்பிட்டு சொல்லுவோம். நாம் இப்போ இருக்கிறது 2025. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடோட அந்த கடைபிடிக்கக்கூடிய ஆண்டுன்னு பார்த்தோம்னா 2017. 2017 ஒரு ஆண்டு இன்னும் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருக்கும் இல்லையா? அந்த நாடு எது, ஏன் இதுக்கான காரணம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. ஆப்பிரிக்காவோட கிழக்கு பகுதியான எத்தியோப்பியாவில் தான் 2017 அப்படிங்கிறது இன்னமும் கடைபிடிக்கப்படுகிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் நைஜீரியாவுக்கு அடுத்து 2வது பெரிய நாடு அப்படின்னா அது எத்தியோப்பியா தான். ஆனால் இங்கே பின்பற்றக்கூடிய அந்த கேலண்டர் அப்படிங்கிறது வித்தியாசமானதாக இருக்குது. வழக்கமாக நம்ம எல்லாரும் பின்பற்றக்கூடிய கேலண்டர் அப்படின்னா கிரிகோரியன் கேலண்டர்னு சொல்லுவோம். இந்த நாட்காட்டிப்படி 12 மாதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் எத்தியோப்பியாவில் பின்பற்றப்படக்கூடிய அந்த நாட்காட்டியில் மட்டுமே அது ஸ்பெஷலாக இருக்கிறதுனால 13 மாதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிரிகோரியன் நாட்காட்டி இல்லாமல் எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு தேவாலயத்திலிருந்து பின்பற்றக்கூடிய நாட்காட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 13 மாதங்கள் கணக்கிடப்படுறது அப்படிங்கிறதுமே சற்று வித்தியாசமாக இருக்குது. 12 மாதங்கள் 30 நாட்களை கொண்டதாக இருக்கும். கடைசி அந்த 13வது மாதம் அப்படிங்கிறது 5லேருந்து 6 மாதங்கள் கொண்டதாக இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் உலகில் எல்லா நாடுகளுடைய பண்டிகைகள், திருவிழாக்கள் எல்லாமே இங்கே சற்று தாமதமாகவோ அல்லது முன்கூட்டியோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். உதாரணத்துக்கு உலகம் முழுக்க டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க இல்லையா? ஆனால் எத்தியோப்பியாவில் மட்டும் ஜனவரி 7 தான் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் களை கட்டும். அந்த அளவிற்கான வித்தியாசம் இருக்கும். அப்போது லீப் ஆண்டு வரும்பொழுது இந்த நாட்காட்டியினுடைய அந்த தன்மை அப்படிங்கிறதும் மாறுபடுறத பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே ஜனவரி 1 தான் நியூ இயர் அப்படின்னு கொண்டாடுவோம். ஆனால் எத்தியோப்பியாவினுடைய புத்தாண்டுன்னு பார்த்தோன்னா செப்டம்பர் 11 தான். அதுவே லீப் ஆண்டாக இருந்ததுன்னா 12ஆம் தேதி தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வழக்கமாக நாம் எல்லாருக்குமே நள்ளிரவு 12 மணி அப்படிங்கிறது தான் ஒரு நாள் தொடங்கிறதுக்கான கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எத்தியோப்பியாவில் அதுவுமே வித்தியாசமாக இருக்குது. அங்கே 6 மணிக்கு தொடங்கக்கூடியதான் ஒரு நாளோட கணக்காக இருக்கு. சோ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவங்க பின்பற்றக்கூடிய கேலண்டர் அப்படிங்கிறது ஜூலியன் கேலண்டரோட ஒப்பிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதை ஒத்து போகக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. பாரம்பரியமாக அங்க இருக்கக்கூடிய தேவாலயத்தில் பின்பற்றக்கூடிய இந்த கேலண்டரை பயன்படுத்தி தான் அவங்களோட நாட்கள் அப்படிங்கிறது அமைக்கப்படுது. அதனால தான் இங்கே 2025 ஆகும்போது எத்தியோப்பியாவில் 2017ஆகவே இருக்கு. கிட்டத்தட்ட கிரிகோரியன் நாட்காட்டிக்கும் அவங்க பின்பற்றக்கூடிய எத்தியோப்பியன் கேலண்டருக்கும் இருக்கக்கூடிய ஆண்டு வித்தியாசம்னு பார்த்தோம்னா 7 ஆண்டுகள் 8 மாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடைபெறக்கூடிய திருவிழாக்கள், பண்டிகைகள் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு 2 முறை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவோ பல விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம். ஆனாலும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்கள் இன்னும் நமக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தை கொடுக்கறதா தான் இருக்கு இல்லையா?